வணக்கம் பேலியோ ஓப்போஸ் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம மசாலா மட்டன் கோலா பண்ண போகிறோம். இது மட்டன் கோலா உருண்டை குழம்பு அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஒரே நேரத்தில் சிபிஎஃப் அண்ட் ப்ரெஷர் பேக்கிங் மெத்தடில் பண்ண போகிறோம். ஸோ 250 ml ஆயில் போடுறேன். நான் ஒரு கப் 200லேருந்து 240 ml 250 ml இருந்தால் எவ்வளோ இருக்கா ஓகே. ஒரு கப் எண்ணெய். இது ஆல்ரெடி நான் மட்டன் பாட்டிக்கு யூஸ் பண்ணி எடுத்த ஆயில் தான் இது. இதில் என்ன பண்ணுறோம்னா நடுவில் கேப் கொடுத்துட்றோம். ஓரத்தில் இந்த மாதிரி மட்டன் கோலா உருண்டை ரெடி பண்ணியிருக்கோம். மட்டன் கொத்துக்கறி 1/4 கிலோ கொத்துக்கறி வாங்கியிருக்கேன். அந்த 1/4 கிலோ கொத்துக்கறியில் ஒரு வெங்காயம், 2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 கப் கருவேப்பிலை, 1/4 கொத்தமல்லி, 1 தேக்கரண்டி உப்பு, 2 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது, இதெல்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். நடுவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கப்பு சிசிசி பேஸ்ட் இந்த மாதிரி ஒரு கப்பில் வச்சு இதை நடுவில் வச்சுட்டு அதை எப்படின்னா மூடிடுறேன். ஒரே ஒரு வெங்காயம் பெருசாக நடுக்கி இப்படி இருக்கிற கேப்பில் இப்படி நான் போடுறேன். இதெல்லாம் எதுக்கு அப்படின்றது பின்னாடி உங்களுக்கு புரியும். ஒரே ஒரு வெங்காயம் ஒரு பக்கமாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். தக்காளி 4 தக்காளி இது மாதிரி மேலே நறுக்கி, ஒரு தக்காளியில் மேலே 1.5 தேக்கரண்டி உள்ளுக்குள்ளார மல்லித்தூள் வச்சுருக்கேன். இன்னொரு தக்காளியில் 1.5 தேக்கரண்டி மிளகாய்த்தூள், இன்னொரு தக்காளியில் 1/2 தேக்கரண்டி கரம் மசாலா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, மொத்தமாக 1.5 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் போட்டு வச்சாச்சு. இது நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு. மீதி இருக்கிற கேப்பில் நம்ம இந்த மாதிரி கோலா உருண்டையை போட்டுக்கலாம். பாயில் ஆகிடும். அது எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடலாம். ரொம்ப லோட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் எடுத்துடலாம். கீழே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் அடியில் எண்ணெயில் படாமல் மேலே இருக்கிற கோலாவை மட்டும் நான் எடுத்துட்றேன். ஸோ எண்ணெயில் படுற மாதிரி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஸோ சரியாக இருக்கும். ஸோ எல்லா கோலாவும் எண்ணெயில் கீழே இருக்குது. ரைட், ஃபைன். இப்போ இந்த கட் பண்ண தக்காளியோட மேலே அந்த மூடியை வச்சு இப்போ நம்ம அப்படி மூடிக்கலாம். ஸோ நம்மளுடைய லேயரிங் முடிஞ்சுது. உப்பு எதுவும் நம்ம இதில் சேர்க்கலை. நம்ம கோலா உருண்டை அந்த மசாலாவில் எல்லாம் சேர்த்துட்டோம். இதை இப்போது அப்படியே பொறுமையாக மூடணும். சரியாக மூடுங்க. இந்த மேலே மூடியில் உள்ள ஏரோ மார்க், ஹேண்டில் உள்ள ஏரோ மார்க் ரெண்டும் சேர்ந்து மூடிடுறோம். விசில் போட்டுட்டு நம்ம பற்ற வைக்கணும். ஸோ விசில் நான் போட்டுடுறேன். கேஸை ஆன் பண்ணுறேன். இது கேஸ் ஸ்டவ்வில் தான் நான் பண்ணுறேன். என்னுடைய பெரிய பர்னரில் இது ஸ்டாண்டர்டைஸ் ஆகிருக்கு. ஸோ எவ்வளவு நேரம் வைக்கலாம்னா 7 நிமிஷம் வைக்கணும். 7 நிமிஷம் வச்சுட்டு பக்காவாக டைம் பாருங்கள். நான் 7 நிமிஷம் வச்சுருக்கேன். டைமர் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ 6.5 நிமிடம் கடந்த பிறகு நம்ம அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். பாருங்கள் நண்பர்களே, நம்ம 7 நிமிடம் வச்சுருந்தோம்.
இன்னொரு 22 செகண்ட் தான் இருக்கு. ஸோ இன்னொரு 16 செகண்ட் 15 செகண்டில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை ப்ரெஷர் செட்டில் அலோவ் பண்ணணும். எவ்வளோ நேரம் அலோவ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மட்டும் ப்ரெஷர் செட்டில் அலோவ் பண்ணலாம். பாருங்கள், டைமர் 0 காமிச்சிருச்சு. ஸோ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் ப்ரெஷர் செட்டிலாக அலோவ் பண்ணுறேன். பாருங்கள் நண்பர்களே, ப்ரெஷர் இண்டிகேட்டர் உள்ளே இறங்கிருச்சு. அப்போ என்ன அர்த்தம்னா ப்ரெஷர் நல்லா செட்டில் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பார்த்து கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். எப்பயுமே இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். பாருங்கள், நம்மளுடைய மசாலா ஐட்டம் எல்லாமே ரெடியாக இருக்குது. கோலா நல்லா வெந்திருக்கு. முதல்ல நம்ம செய்ய வேண்டியது இந்த தக்காளி வச்சோம் இல்லைங்களா, இதெல்லாம் நல்லா குக்காயிருக்கு பாருங்கள். இதெல்லாம் தனியாக எடுத்து இது மாதிரி ஒரு தனி பாத்திரத்தில் இதை போட்டுருணும். இது எண்ணெயில் கலக்காமல் எண்ணெயில் படாமல் இதை வந்து ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டுருவோம். இதுதான் நம்மளுடைய மசாலா கோலாக்கு உண்டான பேஸ், மசாலா பேஸ் இதில் தான் பண்ண போகிறோம். ஸோ இதை பண்ணிட்டோம். அடுத்தது இந்த உள்ளே வச்ச அந்த பாத்திரத்தை நம்ம அப்படியே எடுக்கணும். பார்த்து கேர்ஃபுல்லாக எடுங்க. இந்த தண்ணி, இந்த பாத்திரம் எல்லாம் சேர்த்து அப்படியே எடுங்க. பாருங்க, இந்த கோலா எல்லாம் குக்காயிருக்கு, நல்லா வெந்திருக்கு. என்ன பண்ணுறோம், ஆயில் அப்படியே இருக்குது. ஆயிலில் கொஞ்சம் தக்காளியோட தண்ணி இறங்கியிருக்கு. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த கோலாவை மட்டும் தனியாக எடுங்க, வெங்காயத்தை விட்டுருங்க. இருக்குது வெங்காயத்தம் அப்படியே இருக்கட்டும். கோலாய உருண்டையை மட்டும் தனியாக எடுப்போம். கோலாவை தனியாக எடுத்துருக்கேன் பாருங்கள். கோலாவை தனியாக எடுத்ததும் அதில் இருக்கிற வெங்காயத்தை நம்ம தனியாக எடுக்கிறோம். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெயை நான் தனியாக பிரித்து எடுத்துட்டேன். வெங்காயம் இதில் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம மசாலாலாம் ரெடி பண்ண போகிறோம். ஸோ வெங்காயத்தை மறுபடியும் இதில் நான் போட்டுட்டேன். நம்ம உள்ளே வச்ச இந்த சிசிசி பேஸ்ட்டு, உள்ளே வச்சுருந்த இந்த தக்காளி, மசாலாவோடு இருந்த தக்காளி, இதை ஒரு மேஷர் போட்டு மேஷ் பண்ணிக்கிறேன். இது நல்ல மசாலாவாக இருக்கும். இதில் நீங்கள் நல்ல திக்கான மசாலாவாக வேணும்னா இதை அப்படியே சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜூஸியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் சூப்பு, நான் ஏற்கனவே சூப்பு வச்சுருந்தேன், அந்த சூப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு அருமையான மசாலா, கோலாவுக்கு உண்டான மசாலா தயாராகிடுச்சு. அப்புறம் நல்ல திக்கான ஒரு மசாலா. நம்ம முதல்ல அதில் சால்ட்டு போடலை இல்லையா,
அதனால் சால்ட் மட்டும் நீங்கள் செக் பண்ணிட்டு போடணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சால்ட் போடலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு சரியாக ஒரு தேக்கரண்டி உப்பு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. ஸோ ஒரு தேக்கரண்டி உப்பு போட்டு மசாலாவை மிக்ஸ் பண்ணிடுறேன். நல்ல அருமையான ஒரு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் செய்ய வேண்டியது நம்மளுடைய அந்த கோலா. நீங்கள் நல்ல தரமான தேங்காய் எண்ணெய் உபயோகப்படுத்துறீங்க அப்படின்னா இந்த மசாலாவுக்கு கடைசியாக நீங்கள் அந்த வெங்காயத்தெல்லாம் ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே அந்த எண்ணெயவே போட்டு மசாலா மாதிரி இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். பேலியோவில் கொழுப்பு தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியான தேங்காய் எண்ணெயோ நெய்யோ போட்டிருந்தோம்னா இது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இதில் நம்ம எடுத்த கோலாவை உள்ளே சேர்த்துட்றோம். கோலா நல்லா குக்காக இருக்கும். ஸோ மசாலா ப்ளஸ்ஸு கோலா எல்லாத்தையும் சேர்த்து பிரட்டிட்டு வச்சுட்டோம்னா மசாலா கோலா தயார். பாருங்கள், அட்டகாசமான ஒரு மசாலா கோலா தயாராகிடுச்சு. உங்களுக்கு இதை ஒரு பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் மக்களே, மசாலா கோலா அருமையாக தயாராகிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. நான் உங்கள் கண்ணன் அழகிரிசாமி.